பிப்ரவரி 16 திங்கட்கிழமை. சபை கூடிவருதல். சபை கூடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சபை கூடுதல் மிக முக்கியமானது. சபை கூடி வரும் போது அங்கே கர்த்தரை நாம் சந்திக்கிறோம். கர்த்தரை பாடி துதிக்கிறோம். சகோதரர்களுடைய இனிமையான ஐக்கியத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 84:10. தாவீது ஒரு பெரிய ராஜா. ஆனாலும் அவரது வாஞ்சையான இடம் அரண்மனையாகவோ அந்தப்புறமாகவோ இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியாகவே இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது நாம் மகிழ்ச்சியோடு உறுதியோடு செல்வோமாக. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட 3 நபர்களை குறித்து சற்று தியானிப்போமா? அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். 1. இருதயத்தை ஊற்றிவிட்ட அன்னாள். 1 சாமுவேல் 1:15 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடி வந்த அன்னாள் தன் இருதய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டாள். ஆம், தன் இருதயத்தின் பாரங்களையும் வேதனைகளையும் இறக்கி வைக்க அவள் தெரிந்து கொண்ட இடம்தான் ஆலயம். அது தேவாதி தேவனுடைய வீடு. தேவனோடு மனம் திறந்து பேச சரியான ஒரு இடம். மனிதனிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டு ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அவள் அப்படி ஊற்றிவிட்ட போது கர்த்தர் அவளுடைய பாரத்தை நீக்கி அவளுக்கு ஆண் குழந்தையை கட்டளையிட்டார். 2. சமாதானத்தோடு சென்ற சிமியோன். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். லூக்கா 2:28-29 என்று சிமியோன் சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருந்த சிமியோன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தினார். அவருடைய உள்ளத்தில் சமாதானம் நிரம்பிற்று. நாமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது கிறிஸ்துவை தரிசிக்கிறோம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத மெய் சமாதானம் நம் இருதயத்தை முழுவதுமாக நிரப்பிவிடுகிறது. 3. அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மனிதன். அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். லூக்கா 6:6. ஒரு மனிதன் ஆலயத்திற்கு வரும்போது சூம்பின கையோடு வந்தான். அவன் திரும்பிச் சென்ற போது அற்புதத்தை பெற்றவனாய் கடந்து சென்றான். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் விடுதலை, சமாதானம், அற்புதங்கள், அதிசயங்கள் என அனைத்துமே இருக்கின்றன. ஆலயத்தின் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்களும் அழைக்கப்படுகிறீர்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். சங்கீதம் 65:4.